الحمد لله المنعوت بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாயில் ஒன்றுகளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமேலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியான ஒரு காலம், எப்படியான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. கண்கூடாக நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம். குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 1400 லட்சம் வருடங்களுக்கு முன்னால இந்த உம்மத்தை பார்த்து இந்த உம்மத்துக்கு தலைவராக வந்த எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, எந்த காலம் இந்த உலகத்தில் கடைசி காலம் என்று வர்ணித்தார்களோ, எந்த காலத்தை பார்த்தால் உலகம் கடைசி மூச்சுக்களை விட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்காக வேண்டி சில அடையாளங்களை பட்டியல் போட்டார்களோ, அத்தனை அடையாளங்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான யுகம்.
நாலா திக்குகளாலும் 8 திசைகளாலும் சோதனைகளும் அனர்த்தங்களும் அழிவுகளும் அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பயங்கரமான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சரியாக புரிய வேண்டும். 2 இருட்டு அறைகளுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எங்களுக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தந்திருக்கிறார். 2 இருட்டறை, அதுக்கு மத்தியிலே இந்த உலகம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தாயுடைய கருவறை. ஒரு 10 மாதம் இருந்தோம். எப்படி இருந்தோம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹு அலம். தாயுடைய கருவறைக்குள்ளே இருந்தோம். குர்ஆன் பேசுது ஃபீ துலுமாத்தின் ஸலாஸ். 3 இருள் அறைகளுக்குள்ளே வைத்து உங்களை நாம் செவ்வனே படைத்தோம். இருட்டறைகளுக்குள்ளே வைத்து அல்லாஹ் எங்களை செதுக்கினான். சிறிய ஒரு இடம். அது எப்படி யாருக்கும் தெரியாது. இருந்தோமா இல்லையா? இருந்தோம். குர்ஆன் சொல்கிறது, நம்புகிறோம். இது ஒரு இருட்டறை. இதில் ஒரு நுட்பம் ஒன்று இருக்கிறது. இந்த இருட்டறைகளுக்குள்ளே நடந்த எந்த காரியத்துக்காக வேண்டியும் அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் கியாமத்திலே கேள்வி கேட்க மாட்டான். நீ ஏன் கருப்பாக பிறந்தாய்? நீ ஏன் குறையுள்ளவனாக பிறந்தாய்? நீ ஏன் சொத்தியாக பிறந்தாய்? அவனிடத்தில் கேள்வி கிடையாது. ஏனென்றால் அது அவனுடைய சக்திக்கு அட்பாட்பட்டது. ரப்புடைய நாட்டம். அல்லாஹ் விரும்பினான், அல்லாஹ் படைத்தான். எனவே தாயுடைய கருவறைக்குள்ளே நடந்த விடயங்களுக்காக வேண்டி அந்த குழந்தையுடையத்திலே கியாமத்திலே கேள்வி கிடையாது. முதலாவது இருட்டறை. இரண்டாவது, இந்த உடம்பை விட்டு கடைசி மூச்சு கலட்டப்பட்டதற்கு பின்னால் தட்டாம் தனிமையிலே 6 அடி கபரு, 6 அடி கபரு கொண்டு போய் வளர்த்தாட்டி விடுவார்கள், கொண்டு போய் போட்டு விடுவார்கள். அங்கே கட்டில் கிடையாது, அங்கே மெத்தை கிடையாது, அங்கே தலையணை கிடையாது, அங்கே விரிப்பு கிடையாது. தனி பச்சை மண்ணிலே கிடத்தி விடுவார்கள். சுத்தி இருக்கக்கூடிய கஃபனுடைய துணியை, மேல் துணியை, கட்டை அவிழ்த்து விட்டு எங்களுடைய கஃபனை திறந்து கிபிலாவின் பக்கம் முகம் திருப்பப்படும். வலது கண்ண மண்ணிலே வைக்கப்படும். எந்த அளவு குலமாக்கள் எழுதுகிறார் என்றால், அந்த கபருக்குள்ளே மல்லாத்தி வைத்து கூட படுக்க வைக்க முடியாது, இடம் போதாது. ஜனாசாவை வளைத்து வைப்பார்கள். கன்னத்தை திறந்து அந்த கன்னத்திலே ஒரு மண் கட்டியை எடுத்துத்தான் தலையணை வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருட்டறை, இருட்டான வீடு, நெருக்கடியான வீடு, வெறிச்சியான வீடு, மண் வீடு, பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடு. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்கிறது மண்ணறையை பற்றி. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? சமீபத்திலே நடந்தது அனர்த்தம். நாடளாவிய ரீதியில் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ரப்புடைய சக்திக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு முன்னால் உலகத்துடைய எந்த டெக்னாலஜியும் தாக்கு பிடிக்க முடியாது. உணர்த்தினான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாம் ஒரு பழமொழி சொல்வோம், 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கடைசியாக 6 அடி கபரு. பொய், நம்ப முடியாது. அந்த 6 அடி கபரும் படைத்தவன் நாட வேண்டும். அந்த 3 சுற்று கஃபனும் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். எத்தனையோ இடத்தில், எத்தனையோ ஊரில் வேலைகளை முடித்துவிட்டு ராகத்துக்காக, நிம்மதிக்காக, உறங்குவதற்காக இரவுடைய நேரம் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று தலையை வைத்த வீடு மண்ணறையாக மாறியது, கபராக மாறியது. கண்ணியமானவர்களே, இருட்டறை,
இந்த ரெண்டும் கபூர்ல இன்னொன்று இருக்கிறது பாயிண்ட். ஒருத்தன் வஃபாத்தாகிவிட்டான், வஃபாத்தாகியதற்கு பின்னால் நடக்கின்ற அவனுடைய விடயத்தில் எந்த காரியத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே அவனிடத்தில் கேள்வி கணக்கு கிடையாது. ரூ கலட்டப்பட்டு விட்டால் உலகத்துடைய அவகாசம் முடிந்துவிடும். உன்னை ஏன் குளிப்பாட்டவில்லை? ஒரு ஜனாசாவுக்கு 4 கடமை இருக்கிறது. குளிப்பாட்ட வேண்டும், கஃன் செய்ய வேண்டும், தொழுவிக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். அது அவருக்குரிய கடமை அல்ல, அவருடைய குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் உள்ள கடமை. ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்படவில்லை என்று வையுங்கள், ஒரு ஜனாசா கஃனிடப்படவில்லை என்று வையுங்கள், ஒரு ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை என்று வையுங்கள், ஒரு ஜனாசா அடக்கப்படவில்லை என்று வையுங்கள். அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கப் போவது கிடையாது. நீ ஏன் குளிக்கவில்லை, உன்னை ஏன் கஃன் செய்யவில்லை, உன்னை ஏன் தொழுவிக்கவில்லை, உன்னை ஏன் அடக்கம் செய்யவில்லை என்று அந்த ஜனாசாவிடத்தில் கேள்வி கிடையாது. அந்த கடமையை செய்யாத ஊர் மக்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. கபருக்குள்ளே நடக்கின்ற எந்த விடயத்துக்கும் கியாமத்தில் கேள்வி கணக்கு கிடையாது. கேள்வி கணக்குடைய சந்தர்ப்பம் முடிந்துவிடும். இந்த 2 இருட்டறைகளுக்குள்ளே தந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இது சாதாரணமான கட்டம் அல்ல. தாயுடைய கருவறைக்குள்ளே இருந்த மாதிரி அல்ல, கபருக்குள்ளே போனதற்கு பின்னால் நடப்பது மாதிரி அல்ல. பருவ வயதை எட்டிவிட்டால் கடைசி மூச்சை கலட்டப்படும் வரைக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் அவன் கியாமத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சோதனை. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உலகத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சோதனை, சோதனை. பிறப்பது முதல் இறக்கும் வரைக்கும் சோதனை. இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பார். நாம் விட்ட மூச்சு, நாம் பேசிய வார்த்தை, நாம் பார்த்த பார்வை, ஏன் உள்ளத்தில் தோன்றிய நியத்து, இதுவும் ரப்புக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். பதில் சொல்லியாக வேண்டும். நாம் சம்பாதித்த சம்பாத்தியம், நாம் செலவழித்த செலவு அத்துணைக்கும் இந்த உலகத்துடைய சந்தர்ப்பத்தில் நடந்த அனைத்து காரியங்களுக்கும் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் உலமாக்கள் திட்ட தெளிவாக எழுதுகிறார்கள். மனிதா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை உனக்கு சோதனை. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் மனித சமூகம் இந்த சோதனை என்ற வட்டத்துக்குள்ளே 3 கூட்டங்களாக அல்லாஹ் பிரிக்கிறான். 3 கூட்டங்களாக மனித சமூகத்தை பிரிக்கிறான். முதலாவது கூட்டம் ரசூல்மார்கள், நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசிகள், அல்லாஹ் முத்தாக பொறுக்கி எடுத்தவர்கள். உலகத்துக்கு வந்துவிட்டால் எந்த நபியும் ரசூலும் உலகத்துடைய சோதனையை விட்டு தப்பியது கிடையாது. முதலாவது சாரார். இரண்டாவது சாரார் அந்த நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொண்ட முஃமின்கள். மூன்றாவது சாரார் அல்லாஹ்வை நிராகரித்த முஷ்ரிக்கீன்கள். 3 தராதரம் அல்லாஹ் கூட்டமாக பிரிக்கிறான். அதிலேயும் ஆச்சரியம், குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. 1,24,000 நபிமார்களுக்கும் ஒரே சோதனை கிடையாது. நபிமார்களுடைய சோதனை வேறு. 300 லட்சம் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. குர்ஆன்ல கூறப்பட்ட 25 ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. அதிலேயும் குர்ஆனிலே கூறப்பட்ட உலுல் அஸம் 5 பெரும் முத்து ரசூல்மார்கள், ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, எங்களுடைய உயிரை விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களுடைய சோதனை வேறு. அதிலேயும் ஆச்சரியத்தக்கது, இந்த 5 ரசூல்மார்களிலும் எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை வேறு. இவர்களுடைய சோதனை வேறு.
கண்ணியமானவர்களே, வரலாறு நெடுகிலும் குர்ஆன் ஹதீஸை புரட்டி தேடி பாருங்கள். சில நபிமார்களை அல்லாஹ் ஏதோ ஒரு சோதனையை கொண்டு சோதித்தான். ஏதோ ஒரு சோதனையை கொண்டு சோதித்தான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அவர்களுக்கு கொடுத்த நோய் இந்த உலகத்தில் எவ்வளவு பயங்கரமான நோயாக இருக்கட்டுமே, அது போன்ற ஒரு நோய் இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. 3 ரிவாயத், 7 வருடம், 13 வருடம், 18 வருடங்கள் ஹஜ்ரத் அய்யூப் சோதிக்கப்பட்டார்கள். உடம்பில் புழு கொதித்தது. 99 மனைவிமார்கள் விரண்டோடினார்கள். ஊர் மக்கள் ஹஜ்ரத் அய்யூபை ஊரை விட்டு ஒதுக்கினார்கள். நோய், சோதிக்கப்பட்டார்கள். நோயை கொண்டு சில நபிமார்கள், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பறித்து அல்லாஹ் சோதித்தான். ஹஜ்ரத் யூசுஃபை பிரித்து சோதித்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தகப்பனை பிரித்து சோதித்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பெண்ணை வைத்து சோதித்தான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து சோதித்தான். ஹஜ்ரத் மூசாவை ஃபிரௌனை கொண்டு சோதித்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நும்ரூதை கொண்டு சோதித்தான். ஒவ்வொரு நபிமாரையும் ஏதோ ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ஆனால் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சோதனையில் தப்பினார்கள்? எந்த சோதனையில் தப்பினார்கள்? நாம் இந்த மண்ணுக்கு மேலால் என்னென்ன விடயங்களை சோதனை என்று பட்டியல் போடுகிறோமோ, ஒட்டுமொத்தமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரே உத்தமர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதில் தப்பினார்கள்? பிறக்கும் போது தகப்பன் இல்லை, அனாதை ரசூலுல்லாஹ். பிறந்து 6 வயதில் ஓடி திரிந்து விட்டு பசி எடுத்தால், தாகம் எடுத்தால், தேவை வந்தால் ஓடி வருவது தாயுடைய மடி, தாயுடைய அரவணைப்பு. அந்த கட்டத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தாயை பறித்து சோதித்தார். சோதனை 8 வயதில். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு அப்பாவுடைய இரக்கம் எப்படி என்று. ஒரு அப்பாவுடைய இரக்கம் குழந்தையோட. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை இறந்த கவலையில் பாட்டனாருடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். 2 வருஷம் தாண்டவில்லை, அப்பாவுடைய ரூஹை பறித்து அல்லாஹ் சோதித்தான். சோதனை. 25 வயதில் திருமணம் முடித்தார்கள். அன்னை ஹதீஜாவை திருமணம் முடித்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அம்மையாரின் மூலம் 6 குழந்தைகள், மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்ணின் மூலமாக 1 குழந்தை, 7 குழந்தைகள். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது 6 பேருடைய ரூஹை பறித்து ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சோதித்தான். சோதனை. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் சென்று செல்வதற்கு முன்னால 2 அறமாக இருந்தார்கள் மக்காவிலே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேர். ஒருத்தர் உள்ளத்துக்கு ஆறுதலாக இருந்தார், இன்னொருத்தர் உயிருக்கு பாதுகாப்பாக இருந்தார். உயிருக்கு பாதுகாப்பாக இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா அபூ தாலிப். ஷுஐப் அபீ தாலிப் எங்கள் எல்லோருக்கும் சரித்திரம் தெரியும். 3 வருடங்கள் ஒதுக்கப்பட்டார்கள், அதிலே சோதிக்கப்பட்டார்கள். 2 பேரும் அதிலே நோய்வாய்ப்பட்டார்கள். அன்னை ஹதீஜாவும் அபூ தாலிபும் 2 பேரும் மக்காவிலே வைத்து வஃபாத்தாகினார்கள். 2 ரிவாயத் வருகிறது. 2 பேருடைய வஃபாத்துக்கும் இடைப்பட்ட காலம் அபூ தாலிப் இறந்து 3 நாட்கள் அல்லது அபூ தாலிப் இறந்து 35 நாட்களுக்கு பின்னால் அன்னை ஹதீஜாவும் வஃபாத்தாகினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ் அன்னை ஹதீஜாவுடைய மௌத்தை நினைத்து மாத்திரம் 2 வருஷமா அழுது இருக்கிறார்கள். உயிருக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிபையும் பறித்து அல்லாஹ் சோதித்தான். உள்ளத்துக்கு ஆறுதலாக இருந்த அம்மையாரையும் பறித்து சோதித்தான். எதில் தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? உள்ளத்தால் நேசித்த மக்கத்துல் முக்கர்ரமாவை விட்டும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கண்ணீர் வடித்தல்லவா மக்காவை துறந்தார்கள் ரசூலுல்லாஹ்.
முழு சொத்து செல்வங்களும் முழு குடும்பத்தையும் விட்டு நேசித்த மண்ணை விட்டு இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான இடம் ஒன்று இருக்கும் என்றால் மக்கத்துல் முக்கர்ரமா. அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவை விட்டு ரசூலுல்லாஹ் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். சோதனை எதில் தப்பினார்கள்? 2 கட்டங்கள் இந்த மண்ணுக்கு மேல ரசூலுல்லாஹ் ரத்தம் சிந்தினார்கள். ரத்தம் ஓட்டப்பட்டது. தாயிஃபுடைய மண் ஓட்டினார்கள் ரசூலுல்லாஹ் ரத்தம். 9 கிலோமீட்டர் தூரம் ரசூலுல்லாவை கல்லால் அடித்து அடித்து துரத்தினார்கள். முழு உடம்பும் ரத்தத்தால் நனைந்தது. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய மாசம் ரஜபுடைய மாதம், சங்கையான மாதம். ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்திருக்கிறது. மிஅராஜுடைய பயணம் ஜும்ஹூருல் உலமாக்களுடைய கருத்து. மிஅராஜுடைய பயணம் ரஜபுடைய மாதம் பிறை 27 நடந்தது. இந்த மாதம் தாயிஃப்ல பட்ட அடிக்கு சுமார் 2 மாதத்துக்கு பின்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பாடு செய்த பயணம் சாதாரணமான பயணம் அல்ல. ஏன் ஏற்பாடு செய்தான் தெரியுமா? இப்னு தகீக் அல்-ஈத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள். சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். மக்கத்துல் முக்கர்ரமாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து புராக் என்ற வாகனத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீலோடு வானத்தை நோக்கி பறந்தார்கள். முதலாவது வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 7வது வானம். வஃபௌக குல்லிஹின்ன பஹ்ரூன். 7 வானத்துக்கு மேலால் ஒரு கடல். அந்த கடலுடைய ஆழம் 500 வருஷ தொலை தூரம். தாண்டினார்கள் ரசூலுல்லாஹ் கடலை. சூரத்து நஜ்ம்ல அல்லாஹ் சொல்கிறான், அந்த கடலுக்கு பக்கத்துல இந்த சித்ரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. சித்ரத்துல் முன்தஹா காயினாத்துடைய border. அண்ட சராசரம் என்று சொல்கிறோமே, border. ஹஜ்ரத் ஜிப்ரீல் பின்வாங்குகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாம் பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கிற கூடிய விடயம் ஜிப்ரீல் பின்வாங்கினார். ஜிப்ரீல் மட்டுமல்ல, அல்லாஹ் மிஅராஜுக்காக வேண்டி ஏற்பாடு செய்த புராக்குடைய வாகனத்தை கூட அல்லாஹ் சித்ராவை தாண்ட அனுமதிக்கல. அர்ஷில் இருந்து வந்தது ரஃப் என்ற விரிப்பு. ரசூலுல்லாஹை வெல்கம் பண்ண அல்லாஹ் அனுப்பினான் தன்னுடைய சன்னிதானத்தில் இருந்து. கண்ணியமானவர்களே, விடயம் என்ன தெரியுமா? விடயம் என்ன தெரியுமா? சித்ராவை தாண்ட போகிறார்கள் ரசூலுல்லாஹ். அர்ஷை பார்க்க போகிறார்கள். முதலாவது ரசூலுல்லாஹ் எத்தனித்தது அணிந்திருந்த செருப்பை கலட்ட பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய வகை வந்தது, ஹபீபே செருப்போடு வாங்க, செருப்போடு வாங்க. அடே ஆச்சரியம்! ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்துல தூர் சீனா மலையில ரப்ப சந்திக்க அழைப்பு வந்த நேரத்தில் அந்த குதூகலிப்பில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் தலை தெறிக்க ஓடுகிறார்கள். தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு போய்விட்டார்கள். அவர்களுக்கு தோணவில்லை செருப்பை கலட்ட வேண்டும் என்று. குர்ஆன் பேசுகிறது. செருப்போடு ஏற பார்த்த மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்ல நஅலைக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், செருப்பை கலட்டிட்டே இருங்கன்றான் அல்லாஹ். இந்த உலகத்துல சித்ரத்துல் முன்தஹாவுல ரசூலுல்லாஹ் செருப்பை கலட்ட பார்க்கறாங்க. அல்லாஹ் செருப்போடு வாங்கன்றான். இப்னு தகீக் ஈத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஏன் தெரியுமா அல்லாஹ் அந்த செருப்போட ரசூலுல்லாஹ் வர சொன்னான்? அந்த செருப்பு தான் தாயிஃபுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தத்தை முத்தமிட்ட செருப்பை அல்லாஹ் அர்ஷுக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். அர்ஷுக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். சிந்தினார்கள் ரத்தம் இந்த மண்ணுக்கு மேலால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது உஹதுடைய யுத்தத்தில் ரத்தம் ஓட்டப்பட்டது, உதடு வெடித்தது, பல்லு கலந்து தெரித்தது, இடது கன்னத்தில் பட்டது, கன்னம் பிளந்தது, நெற்றியில் ஒரு கல்லு பட்டது, இரும்பு கவசம் பிளந்து 2 கம்பி துண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய மண்டை ஓட்டுக்குள்ளே புகுந்து மயங்கி சுருண்டு கீழே விழுந்தார்கள். சோதிக்கப்பட்டார்கள். எதில தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? சக்கராத்து வரைக்கும் சோதனை. கடைசி வசியத்தெல்லாம் முடிச்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னை ஆயிஷா அம்மையாரிடம்,
மஸ்ஜிது நபவிக்குள்ளே ரவுலா ஷரீஃபுக்குள்ளே ஆயிஷா ஞாபகம் இருக்கிறதா? 3 வருடத்துக்கு முன்னால் அம்மா இந்த ஜெயினப் என்று சொல்லக்கூடிய அந்த யகூதி பெண் ஹைபருடைய அந்த கோட்டையிலே எனக்கு ஒரு விருந்தோம்பல் செய்தாள் அல்லவா? அதிலே நான் விரும்பி சாப்பிடுகின்ற ஆட்டுடைய முன்னங்கால் கத்திப்பு இருக்கிறதே, அதை சமைத்து அதிலே நஞ்சூட்டினாள் அல்லவா? அந்த நஞ்சை நான் மென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் வந்து தடுத்தார். ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத் வருகிறது, அந்த மாமிசம் ரசூலுல்லாஹ்வோடு பேசியது. விழுங்கிடாதீர்கள், எனக்குள்ளே நஞ்சு தோட்டப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ரசூல், ஆயிஷா மென்று கொண்டிருக்கிறேன். ஜிப்ரீல் வந்து தொண்டையை பிடித்தார். அல்லது மாமிசம் பேசியது, அந்த மாமிசத்திலே அனுப்புறமான ஒரு துளி நஞ்சு என்னுடைய தொண்டைக்குள்ளே இறங்கியது. அதனுடைய 3 வருஷமா அந்த நஞ்சுடைய அதாபை நான் அனுபவிக்கிறேன் என்றார்கள். சோதனை பிறப்பதற்கு முன்னால் ஆரம்பித்த சோதனை ரசூலுல்லாஹ் சக்கராத்து வரைக்கும் சோதனை. நான் சொல்ல வருகின்ற விடயம் இது ரசூல்மார்களுடைய சோதனை. நான் கேட்கிறேன் கண்ணியமானவர்களே, நாம் மாத்திரம் இதைத்தான் நாம் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஏன் ரசூல்மார்களுடைய சோதனையை எடுத்தேன் தெரியுமா? இதிலே ஒரு பாடம் இருக்கிறது. இந்த உலகம் இது போலியானது, இது ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் நிலையாக நிற்காதது. இந்த அனர்த்தத்தில் பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நேற்று இரவோ தண்ணி வருவதற்கு முன்னால் கோடீஸ்வரர், கோடிக்கணக்கான 2 வாகனத்துக்கு ஓனர், எத்தனையோ கடைகளுக்கு சொந்தக்காரர். அடுத்த நாள் பகல் பள்ளிக்குள்ளே ஒதுங்கி படிந்திருக்கக்கூடிய சாரத்திலே படிந்திருக்கக்கூடிய அந்த ஊத்தை சாரத்தை மாற்றுவதற்கு ஒரு சாரம் கிடையாது. இது வாழ்க்கையா? கோடீஸ்வரராக இருந்தவர் அடுத்த நாள் பகல் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து ஏதாவது சாப்பாட்டு பார்சல் இருந்தால் தந்துவிட்டு செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். சோதனை. உலகத்துடைய யதார்த்தத்தை புரிய வேண்டும். இந்த கட்டத்திலே நான் சொல்ல வருகின்ற விடயம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான். யாரும் கொண்டு வரவும் இல்லை, யாரும் கொண்டு போவதும் இல்லை. உலகத்துக்கு வரும்போது கேவலம் ஔரத்தை மறைப்பதற்கு கூட ஒட்டு துணி இல்லாமல் தான் இந்த மண்ணில பிறக்கின்ற யாராக இருக்கட்டும் பிறந்தார்கள். யாரோ ஒரு வெள்ளை துணியை சுத்தி தாயுடைய கரத்திலே கொடுத்தார்கள். இதே கெதி எங்கட உயிர் கலட்டப்பட்டதற்கு பின்னாலும் எங்கட ஆடைகள் களையப்படும். 3 வெள்ளை துணிகள் சுத்தி வைத்து விடுவார்கள். அந்த ஆடையிலே பாக்கெட்டும் இருக்காது. இதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர்கள் பேசினார்களாம், நஊது பில்லாஹ், இந்த கட்டத்தில் ஈமானை இழந்திடக்கூடாது கண்ணியமானவர்களே. சிலர்கள் பேசி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நாங்க தானா கிடைத்த, நாங்க தானா அல்லாஹ்வுக்கு அழிக்கிறதுக்கு கிடைக்க. இஸ்ரேலை பார்க்கலையா? இந்த பலஸ்தீன் மக்களை எவ்வளவு அநியாயம் செய்யறான், கண்மூடித்தனமா எங்களையா அழிக்கணும். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதம். இதனால் ரசூல்மார்கள் இந்த கட்டத்திலே நாம் எடுக்க வேண்டிய 2 பாடம். அசைக்க முடியாத அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, 2வது கலாக்கதுடைய நம்பிக்கை. அல்லாஹ் நாடாமல் இந்த மண்ணுக்கு மேலால் ஒரு அணுவும் அசைவது கிடையாது. இது ஈமான். குர்ஆன் என்ன சொல்லுது? அது ஒரு காய்ந்த மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அந்த இலை விழுவதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். இது ஈமான். அல்லாஹ்வுடைய கலாக்கதர். அல்லாஹ்வை மீறி இந்த மண்ணுக்கு மேலால் எதுவும் நடக்காது. எதுவும் நடந்தால் மீதி மனிதனால அல்லாஹ்வுடைய வேலையை செய்ய முடியாது. இந்த 2ம் இருக்க வேண்டும். உறுதியான ஈமான் இருக்க வேண்டும், கலாக்கதருடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்பொரு மனிதனுக்கு இந்த 2ம் சோதனையுடைய கட்டத்தில் வருமோ, அல்லாஹ் நினையாத புறத்தில் அல்லாஹ் உதவி செய்வான்.
ரசூலுல்லாவுக்கு சௌர் குகையில ஹிஜ்ரத்துடைய அழைப்பு வந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ரசூலுல்லாஹும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வீட்டில் தூங்கி இருக்கிறார்கள். அபூ ஜஹில்ட கட்டளை போகிறது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை நதுவாவுக்கு முன்னால் நாளை காலையில் வந்து நிற்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஏலான் விடுக்கப்படுகிறது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை வெட்டப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். வீட்டை சுற்றி வளைத்து விட்டார்கள். தப்புவதற்கு உலகத்துடைய அமைப்பில் வழி கிடையாது. வாளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள். இரவுடைய நேரம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரம் நீளமான எழும்பினார்கள். ஹஜ்ரத் அலியை எழுப்பினார்கள். தன்னுடைய இருக்கையிலே படுக்கையிலே உறங்கச் சொன்னார்கள். ஹஜ்ரத் அலிக்கு சொன்னார்கள், எப்படியான கட்டம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இடத்துல நீங்க உறங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்திருக்கிறது, நான் ஹிஜ்ரத் போக போகிறேன், இன்னின் அமானிதங்கள் இருக்கிறது, இதை முடித்துவிட்டு மதீனாவில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டு ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள். ஒரு பிடி மண்ணை அள்ளினார்கள். وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. சூரா யாசீன்ல வருகிற ஆயத். அந்த ஆயத்தை ஓதி ஊதினார்கள். அந்த மண்பிடியில் தூவினார்கள் வீட்டுக்குள்ளே இருந்து. சுப்ஹானல்லாஹ். ஈமானுடைய பவர், ஈமானுடைய பவர். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ் நபியாக இருந்ததினால் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. அப்படி அல்லாஹ்வுடைய உதவி நபியாக இருந்து வருவதாக இருந்தால் இந்த ஏற்பாடெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாவை எடுத்து அப்படியே மதீனாவில் வைக்க இருந்துச்சு அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சோதித்தான் நபியை. ஈமான் எப்படி இருக்கிறது? ஊதி தூவினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் அவர்களை அழிக்கவில்லை. அல்லாஹ் அவர்களை ஓரம் கட்டவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், கதவை திறக்கிறார்கள் ரசூலுல்லாஹ், வாளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள், கண் திறந்திருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த துஆவுடைய பரக்கத், ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானுடைய பவர், கண்ணை திறந்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் பார்வைகளை பறித்து அந்த காபிர்களை பொட்டையாக்கினான். உதவி, ஈமானுக்கு உதவி, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு உதவி. எப்படியான கட்டம்? சொத்து செல்வம் அல்ல, கதவு திறக்கப்பட்டால் இருக்கின்ற வாளை வீசினால் வெள்ளரிக்க சீவப்படுவது போன்று தலை வெட்டப்பட போகிறது. அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த அந்த ஈமானுடைய பவர் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்தது. ஹஜ்ரத் அலி சொல்றாரு, அவர் எப்படியான கட்டம்? காலையில கதவு திறக்கப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்? கதவை உடைப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் இருக்கக்கூடிய ஆளை வெட்ட போகிறார்கள். ஹஜ்ரத் அலி பின்னால் ஒரு காலத்தில் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நான் நிம்மதியாக உறங்கின ஒரு தினம் இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் என்னை படுக்க வைத்தார்களே, அந்த தினத்தில் தான் நிம்மதியான தூக்கம் எனக்கு போனது. சுப்ஹானல்லாஹ். ஈமானுடைய வெளிச்சம் இது வேணும் கண்ணியமானவர்களே. சோதனையுடைய நேரத்தில் ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, இது ரசூல்மார்களுடைய சோதனை. இரண்டாவது சோதனை, ரசூல்மார்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, பல காரணங்களை ஹதீஸ்ல எழுதுகிறார்கள். முதலாவது எழுதுகிறார்கள், முஸ்லிமாக பிறந்தாலே இந்த மண்ணுக்கு மேலால் சோதனை. குர்ஆன் பேசுது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். 5 சோதனையை பேசுறான் அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி விட்டான், முஸ்லிமாக பிறந்து விட்டான், இந்த மண் இது நிரந்தரம் அல்ல, யாருக்கும் அல்லாஹ் சோதிப்பான். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், பயத்தை கொண்டு சோதிப்போம். பயம் தாண்டவமாடியது. அனர்த்தத்திலே பயந்த பயம். சுப்ஹானல்லாஹ். தலை தெறிக்க ஓடினார்கள், தலை தெறிக்க ஓடினார்கள். சுப்ஹானல்லாஹ். சிலர்கள் மண்ணுக்குள்ளே புதையுண்டார்கள். 2 நாட்கள் அவர்களுடைய மண்ணுக்குள்ளே இருந்து சத்தம் வந்தது. பேசுவதற்கு லேசி, கேட்பதற்கு இலகு.
அந்த கட்டம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு சகோதரர் சொல்கிறார், ஹஜ்ரத், என்னுடைய வைஃப், என்னுடைய மனைவியும் என்னுடைய சின்ன குழந்தையும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தலை தெறிக்க. ஒரு வாகனம் வந்தது, யாரு எவரு ஒன்றுமே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. கதவை திறந்தேன், வாகனத்திலே மனைவியையும் பிள்ளையை எத்தினேன். எங்கே போனார்கள், எங்கே சென்றார்கள், எதுவுமே தெரியாது. டென்ஷன், பயம். பயத்தை கொண்டு சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், பட்டினி பசி பஞ்சத்தை கொண்டு சோதிப்பேன் உங்களை. அல்லாஹ் நாடினால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான். ஒரே ஒரு இரவில் சோதிப்பான். வியாபாரத்தை படுக்க வைத்து லொஸ்டாக்கி பங்களவுட்டாக்கி பல வருஷம் எடுத்து சோதிக்க வேண்டிய தேவை ரப்புக்கு கிடையாது. அல்லாஹ் நாடினால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான். இது சோதனை. அனர்த்தம் நிகழ்ந்த பகுதிகளுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள். உங்களுடைய மஹல்லா அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மஹல்லாக்களில் இருந்தும் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் பொறுமதியான பொருட்கள், பணம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போனது என்ற செய்தி கிடைத்தது. கண்ணியமானவர்களே, ரெண்டு சாராரும், கோடீஸ்வரர்களும் பரம ஏழையும் எதுவுமே இல்லாமல் பள்ளிக்குள்ளே சில ஊர்கள்ல முதலாவது இரவு அழைப்பு கொடுக்கப்பட்டது பள்ளியின் மூலமாக. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கிட்டத்தட்ட 3 ரொட்டி, ஆயிரக்கணக்கான ரொட்டிகள் வந்தது. உதவி செய்தார்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள். அடுத்த நாள் பகல் ஏதாவது சாப்பாடு இருந்தா தந்துட்டு போங்க என்ற அளவுக்கு அல்லாஹ் சோதித்தான். இது சோதனை. வனக்குசிமினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், உங்களோட சொத்து செல்வங்களை பறித்து சோதிப்போம். எத்தனை உதாரணம் சொல்வது. கம்பளையை சேர்ந்த ஒரு சகோதரரை சந்திச்சேன். அவருடைய அனுமதியோடு இதை பேசுகிறேன். அவரும் ஜும்மாவுக்கு ஒரு மஹல்லாவில் பொறுப்பான ஒரு சீதேவி, உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய வீடு கம்பளையில், அவருடைய கடைகள் கெலியோயவில். அவர் முழு குடும்பமும் உம்ராவுல. வெள்ளம் வருகின்ற நேரம் அவருடைய முழு குடும்பமும் உம்ராவை முடித்துவிட்டு வெள்ளத்துக்கு பின்னால் நாடு வந்து சேருகிறார். வந்து பார்த்தால் எதுவுமே கிடையாது. பல கடைகளுக்கு ஓனர், முழு கடைகளும் அழிந்து நாசமாகிவிட்டது. ஸ்டோர் ரூம்ஸ் அழிந்து நாசமாகிவிட்டது. முழு வீடும் கம்பளையில் மூழ்கி நாசமாகிவிட்டது. கோடிக்கணக்கான பொறுமதியான 2 வாகனம் அட்ரஸ் இல்லாமல் போனது. அவர் சொல்கிறார், பேசும்போது அழுது, ஹஜ்ரத், வெள்ளத்துக்கு பின்னால் என்ற வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே போகிறேன். இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கிறது. அந்த தண்ணீர் ஒரே ஒரு கொப்பி மிதக்கிறது. அந்த கொப்பியை எடுத்து புரட்டி பார்த்தால் அந்த கொப்பியுடைய கவர் மட்டும் நனைந்திருக்கிறது. ஒரு தாள் கூட நனைந்திருக்கவில்லை. எடுத்து பார்த்தால் அந்த கொப்பி அவருடைய ஜகாத்துடைய கணக்கு வழக்கும் கெலியோய பசாரிலே கட்டப்படுகின்ற ஒரு பள்ளியுடைய கணக்கு வழக்கு பதியப்பட்ட கொப்பி மாத்திரம் மிஞ்சிருக்கிறது. அவர் ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொன்னார். ஹஜ்ரத், இது அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான். எனக்கு சந்தோஷம். அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா ஹஜ்ரத்? நான் கல்பத்துல்லாவிலே துஆ கேட்டுட்டு வந்த, யா அல்லாஹ், பள்ளியுடைய அமானித பொறுப்பேண்ட தலையில சுமத்தாட்டி இருக்கிறாய் நாயனே, இதுல மட்டும் யா அல்லாஹ் என்ன பாதுகாத்துன்ற துஆவோ என்னமோ தெரியாது ஹஜ்ரத். அந்த கணக்கு வழக்கு கொப்பி மாத்திரம் மிஞ்சிருந்தது. சோதனை. உயிர்களில் சிலரை பதித்து சோதிப்போம். எத்தனை சம்பவத்தை சொல்றது கண்ணியமானவர்களே. இன்னும் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபஷிரி சாபிரீன், இந்த சோதனைகளை நான் சோதிப்பேன். இந்த சோதனைகளில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம். கண்ணியமானவர்களே, இது சோதனையான உலகம்.
இது அல்லாஹ் முஸ்லிமாக பிறந்தால் சோதிப்பான். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் சோதிப்பான். செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். மா யுஸீபுல் முஃமின் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்தா ஷௌகத்தி யுஷாக்குஹா. அல்லாஹ் ஒரு மனிதனை சோதித்தான். அது கவலையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், சஞ்சலமாக இருக்கட்டும், நோவினையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கடைசி எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா? பாதையிலே நடக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதன் முஃமினுடைய காலில் தேய்க்கின்ற முள்ளு இருக்கிறது. இதனாலேயும் அல்லாஹ் அந்த முஃமினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் சோதிப்பான். ஒரு நாள் காய்ச்சல், ஒரு நாள் காய்ச்சல்னால ஒரு முஃமின் இரவுடைய தூக்கத்தை துளைத்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன நன்மாராயம் என்ன தெரியுமா? அவன் காலை பொழுதை அடைகின்ற நேரத்தில் அன்று பிறந்த பாலகனை போன்று பரிசுத்தமாக்கப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். பாவம் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் ஒன்றை சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், சில சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான் சொர்க்கத்துடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு. சில கலாக்கதிர் அடிப்படையில் இன்ன அமல் செய்தால் இவனுக்கு இந்த தரஜா கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த அமலை இவன் செய்து அதை அடையாமல் இருக்கின்ற நேரத்தில் சில நோய்கள், சில கஷ்டங்கள், வியாபாரத்தில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், சொர்க்கத்துடைய அந்தஸ்தை கொடுக்க. இது ஒரு வகை. இன்னும் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், செய்கின்ற பாவத்தினாலேயும் அல்லாஹ் சோதிப்பான். பாவம் அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரும். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. பாவம் விட்டு வைக்காத யாரையும் தௌபா செய்யவில்லை என்றால் பாவத்துடைய அசராத்தை இந்த மண்ணுக்கு மேலாலும் அல்லாஹ் காட்டுவான். கியாமத்திலையும் அல்லாஹ் காட்டாமல் விடமாட்டான். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது, யாரும் தப்ப முடியாது. கண்ணியமானவர்களை, எத்தனை சரித்திரங்களை பேசலாம். இன்று வந்த அனர்த்தம், வெள்ளம், மண் சரிவு, புயல் காற்றினால் வந்தது. முன்னோர்கள் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஹஜ்ரத் நூஹுடைய சரித்திரமாக இருக்கட்டும். வெள்ளத்தால் அணைத்தான். 20 அடி 30 அடி கல்ல வெள்ளம். ஹஜ்ரத் நூஹுடைய காலத்தில் வந்த வெள்ளம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், முழு உலகத்தையும் அல்லாஹ் 80 மைல் உயரத்துக்கு தண்ணீரால் நிரப்பினார். 80 மைல் உயரத்துக்கு. எழுதுகிறார்கள் தப்சீர் உலமாக்கள், வானம் மலையை பொழிந்தது. பொழிகின்ற நேரத்தில் ஒரு துளி மலையுடைய சைஸை எழுதுகிறார்கள். 20 கிலோ லிட்டர் தோல்பை இருக்கிறது. அதை ஒரே நேரத்தில் கொட்டினால் எந்த சைஸுக்கு விழுமோ ஒரு துளி சைஸ் அவ்வாறு இருந்தது. வானமும் தண்ணீரை கொட்டியது, பூமியின் தண்ணீரை கக்கியது. எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், அடுப்பங்கரைக்குள்ளே இருந்து அல்லாஹ் தண்ணீரை வெளியாக்கினான். 80 மைல் உயரத்துக்கு அல்லாஹ் தண்ணீரால் முழு உலகத்தையும் அடித்து நாசமாக்கினான். வெறும் 80,000 பேரை தவிர. அதிலே சரித்திர குறிப்பொன்று எழுதுகிறார்கள், கப்பலுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான மலை. ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையை சுமந்து கொண்டு ஏறுகிறாள். ஏ அம்மா, நீ வந்து கப்பலில் ஏறிக்கோ, தப்பித்துக் கொள்வாய். அந்த அம்மா சொல்கிறாய், நூ, உன்னுடைய கப்பலில் நான் ஏற மாட்டேன். இந்த மலை உச்சிக்கு மேலே ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன். ஏறுகிறாள். அவளுடைய குதிகாலை தண்ணீர் முத்தமிடுகிறது. மலையுடைய அருவாரை கேறுகிறாள். அவளுடைய இடுப்பை தொடுகிறது. மலை உச்சிக்கு ஏறுகிறாள். அவளுடைய கழுத்தை தொடுகிறது தண்ணீர். கடைசியாக அந்த தாய், நான் செத்து மடிந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய குழந்தை பாதுகாக்கப்படட்டுமே, 2 கையாலும் குழந்தையை தூக்கி பிடிக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபஉக்ரிகா ஜமீஆ, 2 பேரையும் சேர்த்து அல்லாஹ் அழித்தான். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஆது சமூகத்தை காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்தான். 7 இரவும் 8 பகலும் அடித்தது ஆது சமூகத்துக்கு. என்ன சொல்கிறான்? கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் ஹாவியா,
எப்படி பிரமாண்டமானவர்கள்! முன்னால் இருந்த கற்பாறைகளிலே கையை குத்தி அப்படியே பிடித்துக் கொண்டார்கள். கற்பாறைகளிலே காலை ஓங்கி அடித்தால் கெண்டைக்கால் வரைக்கும் கற்பாறைக்குள்ளே அவர்களுடைய கால் இறங்கும். அடித்தார்கள், பிடித்தார்கள். ஒரு கை பாப்போம் உண்டு. வீசிய அல்லாஹ்வுடைய சக்தி காட்டி குர்ஆன் பேசுகிறது எப்படி தெரியுமா? ஈச்சப்பல மரங்கள் காத்தடிக்கின்ற நேரத்தில் எப்படி பிடுங்கிண்டு செதறுண்டடிக்கப்படுமோ அது மாதிரி முழு அது கூட்டத்தையும் அல்லாஹ் செதறுண்டு அடித்தான். ஒருத்தன் கூட அந்த கூட்டத்தில் தப்பல்ல. அதாப், பாவத்தினால் அதாபு வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்பொழுது நாம் முடிவெடுக்க வேண்டும். இதனால் இன்று சோதிக்கப்படுகிறோம். திருமிதியுடைய ரிவாயத் என்ன சொல்கிறது? இப்ப நடந்த அனர்த்தம் எல்லாம், பாவங்கள் எல்லாம் பட்டியல் போட்டார்கள். அமானித மோசடி, ஜக்காத்தை விருப்பமில்லாமல் கொடுப்பார்கள், உம்மவாப்ப அநியாயம் செய்வார்கள், சாராயம் குடிப்பார்கள், போதைப் பொருள் பாவிப்பார்கள், எல்லாத்தையும் அடுக்கிட்டு வந்து கடைசியாக சொன்னார்கள், இந்த பாவங்கள் இந்த மண்ணுக்கு மேலால் நடந்தால் புயல் காற்றை கொண்டு அல்லாஹ் அழிப்பான், வெள்ள பிரளயத்தை அனுப்பி அல்லாஹ் அழிப்பான். இன்னும் ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய தோற்றங்களை பன்றி குரங்குடைய தோற்றமாக மாற்றி அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். முஹத்திஸீன்கள் இந்த வார்த்தை எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அவர்களை பாதுகாத்தது. அவர்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் பன்றி குரங்குடைய தோற்றமாக மாற்ற மாட்டான், அவர்களுடைய கல்புகளை பன்றி குரங்குடைய கல்பாக மாற்றி விடுவான். எத்தனை சரித்திரம்! பெத்த புள்ள உம்மவ கொலை செய்து, பெத்த வாப்பா பெத்த புள்ளைய கொலை செய்கிறான். இதெல்லாம் இதனுடைய ரிசல்ட் கண்ணியமானவர்களே. எனவே சொல்ல வருகின்ற விடயம், பாவத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். பாவத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். நாம் முடிவெடுக்க வேண்டும். இந்த காலத்துள்ள சோதனை எதனால் வருகிறது? நாம் செய்யக்கூடிய பாவத்தினால் வருகிறதா, அல்லது அல்லாஹ் சோதிக்கிறானா? முடிவெடுக்க வேண்டிய எங்கட பொறுப்பு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்க ரெண்டு விஷயம். அடுத்தது, பாதிக்கப்படாதவர்கள் எங்களுடைய பொறுப்பென்னா, பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய பொறுப்பென்னா? கண்ணியமானவர்களே, அவர்கள் தான் சோதிக்கப்பட்டார்கள், நாங்க தப்பினோம், நாங்க நல்லவர்கள் என்பதல்ல. இன்று அங்கு நடந்தது நாளை இன்று நடக்காது, இங்கு நடக்காது என்று யாருக்கு சொல்லலாம்? எங்களுடைய பொறுப்பு, நாம் தௌபாவின் பக்கம் மீள வேண்டும், இஸ்திக்ஃபாரின் பக்கம் மீள வேண்டும், ரப்பின் பக்கம் மீள வேண்டும், பாவத்தை விட வேண்டும், தொழுகையின் பக்கம் விரைய வேண்டும், அமளிபாதத்தின் பக்கம் விரைய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, பொருள் பணம் அதை விடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்ல, சுப்ஹானல்லாஹ், பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கிறே, ஒரு ஆறுதல் சொல்றது, அல்லாஹ் உங்களுக்கு இழந்ததை விட சிறப்பானதை தருவான் என்று சொல்வதற்கிறே, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில சொர்க்கத்துடைய பட்டாடையை அணிவிப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைக்கு தந்த பணத்திலிருந்து, தந்த சொத்து செல்வத்திலிருந்து தாராளமாக கொடுத்தோம் என்றால் எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், எப்படி கண்ணியப்படுத்துவான். மாஷா அல்லாஹ், நாலா திக்கில் இருந்தும் முழு உலகத்தில் இருந்தும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வேண்டி உதவிக்கரங்கள் நீட்டப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பறக்க செய்யட்டும். பாடம் எடுப்போம், பாடம் படிப்போம். இது நடக்கிறது. சில நேரம் சிலர்களுக்கு சோதனை, சில நேரம் சிலர்களுக்கு தண்டனை. அது சில நேரம் நாம் செய்கின்ற பாவத்துடைய விபரீதமாகவும் இருக்கலாம், அப்பாவிகள் பாவிக்கப்படுறதுக்கு. எனவே தௌபாவின் பக்கம் விரைவோம், ரப்பின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், செய்கிற பாவத்தை குறைப்போம், மனித புனிதர்களாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், ஒரு பயங்கரமான சோதனையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய நாடு பயங்கரமான ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து, பாரிய நஷ்டத்துக்கு முகம் கொடுத்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டம். யா அல்லாஹ், இவை அனைத்தும் உன்னுடைய நாட்டம் இன்னாமல் இந்த மண்ணுக்கு மேலால் எதுவும் நடக்கப் போகிறது இல்லை. யா அல்லாஹ், அதை நம்புகிறோம். யா அல்லாஹ், அதுக்கு மேலால் அதற்கு காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அப்பாவிகளை தண்டிச்சிடாதே. யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு எங்களை மனித புனிதர்களாக ஆக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனை பேரெல்லாம் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு இழந்தார்களோ நாயனே,
உயிர்களை இழந்தால் அந்த உயிர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுத்து சொர்க்கவாதியாக ஆக்கிறியா அல்லாஹ். அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை நீ கொடுத்தியா அல்லாஹ். சொத்து செல்வங்களை இழந்திருந்தால் நீ கொடுத்தாய், நீ எடுத்தாய் யா அல்லாஹ். எடுத்ததை விட சிறப்பானதை அதிகமாக அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. அது போன்ற அனர்த்தங்களை விட்டு முழு நாட்டையும், முழு உலகத்தையும், முழு முஸ்லிம்களை, முழு நாட்டு வாழ் மக்களை நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல மௌத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.